குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், இல்லை கவனம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவை காட்டாதீங்க. இது நிறைய பேர் என்ன சினிமாவை சொல்கிறீங்களே, இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்துமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. நிறையா குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் ஃபாலோ பண்ணுற குழந்தைங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறையா விஷயங்களை யோசிக்குதுங்க. இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்களை யோசிக்குதுங்க. சினிமா வந்து நிறைய கற்பனையான விஷயங்களை தான் கொண்டு வருது. ஒரு சண்டை காட்சி எடுத்துங்க, அந்த சண்டை காட்சியில் 100 பேர் அடிக்கிறது, 400 பேர் அடிக்கிறது, வெட்டு குத்துறது, அதெல்லாம் வந்து அது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து குழந்தைங்களில் காட்டுறது தப்பான விஷயம். அவங்க ஏதோ ஒரு விஷயங்களை ஏதோ ஒன்று விதைக்கிறாங்க. அது வந்து குழந்தைங்க மனசில் பதிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தான் கொண்டு போகும். பொழுதுபோக்குனாவே என்ன பண்ணணும் அப்படின்னா, போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து அது மனசில் பாதிப்பே இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் பொழுதுபோக்கு. இது சினிமாங்கிறது பொழுதுபோக்குன்னே சொல்லக்கூடாது. ஒரு ட்ராவல் பண்ணுறோம், ஒரு பார்க்குக்கு போகிறோம், ஒரு பீச்சுக்கு போகிறோம், ஒரு மைண்டு ரிலீஃப் ஆகுது, அது ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் அப்படிங்கிறது பொழுதுபோக்கே கிடையாது. அது குழந்தைங்களுக்கு உகந்ததே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் குழந்தைங்களுக்கு சினிமாவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க அந்த மாதிரியான குழந்தைங்களை நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. நிறையா விஷயங்கள் புதுவான விஷயங்களை யோசிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்கள்ட்ட மாற்றங்கள் இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.